ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி சேனல் ஊன் விருந்து. இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் ஒரு பழமையான ரெசிபியில் தான் சந்திக்க வந்திருக்கேன். புறநானூற்று ஸ்பெஷல். எல்லோரும் மீன் கொழுங்குறை கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இன்றைக்கி வந்து சைவ கொழுங்குறை பண்ண போகிறோம். அதே ரெசிபி மெத்தடை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு நல்ல கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நெய்யும் அப்படியே நல்லா உருகிடும். ஸோ இதுக்கு நம்ம என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்கிறேன், 2 பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சாதிப்பத்திரி, ஒரு பிரியாணி இலை. சாதிப்பத்திரி பாதிரி பூ போட்டிருப்பாங்க அதில் ரெசிப்பியில், அதுக்கு பதிலாக நான் சாதிப்பத்திரி எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். அது வந்து லாஸ்ட்டாக நம்ம கொழுங்குறை ப்ரிப்பேர் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 30லேருந்து 35 பல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம பாதி வந்து மசாலாவுக்கும் பாதி வந்து இப்போ கொழுங்குறை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 10லேருந்து 12 பல் வந்து பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் எடுத்திருக்கேன். ஒரு 4 துண்டு வந்து கல்லாமக்காய் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வாழைக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வெஜ் ஃபிஷ்க்காக வந்து வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஃபிஷ்ஷு மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்து நம்ம ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 2ல் 3 வந்து பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வல்லாரக்கீரை ஒரு அரை கை அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா அரை கை. அப்புறம் ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா புளித்த காரி நீர்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்காக வந்து புளிக்கு பதிலாக நான் வந்து லெமன் ஸ்க்வீஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி அந்த ரெசிப்பியில் வந்து பாவக்காயும் வல்லாரக்கீரையும் சேர்த்து போட சொல்லியிருப்பாங்க, அதுக்காக நான் வந்து பாவக்காயும் வல்லாரக்கீரையும் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நெய் நல்லா வந்து காஞ்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சோம்பு, அப்புறம் மற்ற பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். லைட்டாக வந்து வதங்கினதும் நம்ம வந்து சின்ன வெங்காயம், ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் வந்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மீதியை வந்து நம்ம கொழுங்குறை ப்ரிப்பேர் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம வந்து இஞ்சி, பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட 3 பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வந்து கிண்டி விட்டுக்கோங்க. வதங்கட்டும் ஒரு 1 மினிட். இதுக்கு வந்து நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு. அதுவும் இந்த டம்ளரில் ஒரு 1.25 டம்ளர் வந்து சீரக சம்பா அரிசி வந்து எடுத்திருக்கேன். ஸோ சீரக சம்பாவுக்கு வந்து 1:2 ரேஷியோவில் வந்து தண்ணி ஊற்றுவாங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கணும். எல்லாமே வல்லாரக்கீரை, பாவக்காய், அப்புறம் மாங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாங்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சுன்னா அதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் கூல் டவுன் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் மிக்ஸி ஜாரில். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மாங்காய் வந்து நல்லா கட் பண்ணுற அளவுக்கு வதங்கிடுச்சு. மிக்ஸி ஜாரில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மசாலாவை வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இதை தான் நம்ம வந்து கொழுங்குறைக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதே கடாயில் வந்து நம்ம ஒரு 2ல் 3 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சீரகம் வந்து பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த மசாலா ஃபுல்லாக வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி வச்சுருங்க. ஸோ தட் அந்த மசாலாலேருந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளில வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெங்காயம் வந்து மீதி இருந்தது இல்லையா, அந்த வெங்காயத்தை வந்து தனியாக எண்ணெயில் வறுத்து வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த வாழைக்காவையும் வந்து சேர்த்துக்கலாம். உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாழைக்காயில் வந்து உப்பு பிடிக்கும். நல்லா வந்து வாழைக்காவும் அந்த மசாலாவும் மிக்ஸ் ஆகுற மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா வாழைக்காயில் இறங்கி சாப்பிட்றப்போ வந்து மசாலாவோடு சேர்த்து அந்த வாழைக்காய் டேஸ்ட் வரும். இதை இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 4 டம்ளர் தண்ணி நான் வந்து சேர்க்குறேன். இது வந்து ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்லாம். அந்த அந்த இதுக்கு தான் நம்ம வந்து அளவு எல்லாமே. இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விடுவோம். 1/2 லெமன் போதும். 1/2 லெமன் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிண்டிட்டுக்கோங்க. மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம். நல்லா அது வந்து கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா நல்லா கதன்னு கொதிக்கிற டைமில் வந்து சீரக சம்பா அரிசி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஈவனாக வந்து அரிசி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா பிளெண்ட் ஆகி வரும். உப்பு பார்த்துக்கோங்க, தேவையான அளவுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு. பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து பாவக்காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக கசப்பு தன்மை வரும். அதுக்காக நான் வந்து வெல்லம் வந்து ஒரு சின்னதாக வந்து சேர்க்குறேன் இங்கே. ஸோ நல்லா அந்த அரிசியும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வத்திருச்சு தண்ணியெல்லாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம் மாதிரி போட்டுக்கலாம். தோசைக்கல்லில் வந்து கீழே வச்சு அதுக்கு மேலே இந்த கடாயை வச்சு ஆயில் வச்சு மூட போகிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு 5 to 7 மினிட்ஸ் கழித்து மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5-7 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து இருந்துச்சு, குறையாமல் உதிரியாக. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லைட்டாக மேலே நெய் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். அருமையான அன்னபூர்ணி ஸ்பெஷல் மீன் குழம்புரை, இந்த கௌசிகாவோட ஸ்பெஷல் சைவ குழம்புரை. சாப்பிட்டு பார்த்து நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களை எல்லோரும் இன்னொரு புது ரெசிபியில் சந்திக்கிறேன். until then it's bye.